Anapakai Annam அப்படினா ஆந்திரால ரொம்ப ஃபேமஸான ஐட்டம். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். தமிழ்ல சுரைக்காய்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி பச்சரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். எல்லாம் காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கடைசியாக கொஞ்சமாக மிளகு சேர்க்குறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ பேசிக்கான தாளிப்பு தான். தாளிப்பு நல்லா புரிஞ்சதும் இதில் ஒரு 5-6 பச்சை மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா அதோட பச்சை வாசனை போய் அந்த வெடுப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் முருகலாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணும். ரொம்ப கேரமலைஸ் ஆகலைனாலும் ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. எந்த புலாவ் வெரைட்டி, ரைஸ் வெரைட்டிக்கு பார்த்தோம் அப்படின்னாலும் நம்ம நல்ல வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட் ஆஃப் ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு இல்லையா, இந்த அளவுக்கு நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் புலாவு. ஸோ இப்போ இது கூட 2 பெரிய தக்காளி நான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூட சேர்த்து தக்காளியை நல்லா கலந்து விட்டுடுங்க. எப்போவுமே தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. தக்காளி எப்போவுமே சிம்மில் வச்சா தான் வேகும். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு போட்டோம் அப்படின்னா நல்லா மேஷ் ஆகி குக் ஆகும். ஸோ எப்போவுமே இதான் ட்ரிக்கு, மறந்துடாதீங்க. இது கூட மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன். நான் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு ப்ளஸ் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி மேஷ் ஆகி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு சுரைக்காயை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இருக்கிற அந்த கூடெல்லாம் எடுத்துடுங்க. ரொம்ப இலசாக இருந்துச்சுன்னா கூடு இருக்காது, அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முத்தின ஸ்டேஜ் அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த கூடெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுரைக்காயும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா சுரைக்காயே நல்லா சாஃப்டாகி வேக ஆரம்பிச்சிடும். பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நல்ல நீர்க்காய் இது. அடிக்கடி சாப்பிட்றது மூலமாக நமக்கு உடம்பில் இருக்கிற நீர் பிரச்சனை, அதாவது உடம்பு கை கால் வீக்கம் இல்லை நீர் இறங்கலை அப்படின்ற ப்ராப்ளம்லாம் சரியாகும். ஸோ பாருங்கள், இப்போ சுரைக்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா வெடிப்பு ஸ்மெல் இருக்காது. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசியும் பருப்பும் சேர்த்து என்ன அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, 1:2 ப்ரப்போர்ஷனில். ஸோ இப்போ இதை தண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு வாட்டி கலந்துட்டு இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி கொதிச்ச அப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நான் எப்போவுமே எந்த ரைஸ் வெரைட்டி பண்ணோன்னாலும் 1 கப்பு பால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாலும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கிற அந்த தண்ணியை நான் எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. அந்த தண்ணியில் நிறைய ஸ்டார்ச் இருக்கும், அது நமக்கு தேவையே இல்லை. ஸோ அதை வடிகட்டிட்டு அரிசியும் பருப்பையும் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் அரிசி பருப்பு எல்லாம் உப்பு காரெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வெந்ததுக்கு அப்புறமா எதுவும் போட முடியாது. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பாருங்கள், அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் கரெக்டாக வரும். இப்போது இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை மூடி போட்டுட்டு ஒரு விசில், கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான் குக் பண்ணணும். அதிகமாக குக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக குழஞ்சிரும், நம்ம தண்ணி கரெக்டாக வைக்கிறதுனால. ஸோ சரியாக ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் கொடுத்து அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இது வெயிட் பண்ணலாம் விசில் வர வரைக்கும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக நம்மளோட சுரைக்காய் சாதம் ரெடி ஆகிருக்குது. இப்போ இதுக்கு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நான் முதல்ல கொத்தமல்லி சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறேன். ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இப்போ சேர்ந்து கலந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். மேலோட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிராக ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது.
அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிட்டு ஒரு சாம்பார் சாதம் மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜில் நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஸோ சூப்பராக நம்மளோட சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நமக்கு பிடிச்ச எந்த சைட் டிஷ் கூட சாப்பிட்டாலும் இது சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷே இல்லைனாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.